ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடக்க போகிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க 2024. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் போட்டிகள் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் போட்டிகள் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் போட்டி இருக்குது. ஸோ இங்கிலாந்து பங்களாதேஷ்க்கு இடையே ஒரு 2, ஸோ இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையே ஒரு 2, ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையே ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சது. ஸோ லாஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லீக் வர ரீசன்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 6 to 5 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே டெஸ்ட் போட்டிகள் தான் அதிகமாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 4 டெஸ்ட் மேட்ச் கூட ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் லாஸ்ட்டில் ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் போட்டிகளுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்காங்க. ஸோ டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக ஸ்மால் லீக் விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான டெஸ்ட் போட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் போட்டிகள் அதிகமாக நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண மாட்டாங்க. ஒரு 2 பிளேயர்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு ஆவரேஜாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஸ்மால் கான்டெஸ்ட்டில் நீங்கள் பர்டிகுலர்லி வந்துட்டு ஐபிஎல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் T20, 100 பால், TNPL, அது இதுன்னு நிறைய லீக்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டிகள், வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகள் எல்லாத்துக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக நீங்கள் சும்மா டீம் கிரியேட் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஒரு 1000 1500 பாயிண்ட் வந்து மினிமமாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வின் பண்ணலாம். நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜிலலாம் நிறைய டெஸ்ட் மேட்சஸ், குறிப்பாக இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி தான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து கெயின் பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் லாஸ்ட் மினிட் அப்டேட்டு, ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டீம்ஸு, ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்ஸு, ஸோ லோ பர்சன்டேஜில் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி டெப்த்தாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்மால் லீக் டீமும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிச்சிருக்கோம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டிகுலர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 21 ஆகஸ்ட் ஈவினிங் 3:30 மணிக்கு இந்தியா டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ட்ராஃபர்டு மான்செஸ்டரில் வச்சு தான் நடக்குது. ஹெட் ரெக்கார்ட்ஸ் மொத்தமாக 36 முறை டெஸ்ட் போட்டிகளில் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட்டில் இந்த 2 டீமும் மோதிருக்காங்க. அதை லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 டெஸ்ட் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக 5 ஸ்ரீலங்கா, 5 இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் போயிருக்கு. ஓவரால் நம்ம பார்க்கல 17 இங்கிலாந்து, 8 ஸ்ரீலங்கா, 11 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த பிச்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ரோ, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடக்க மேட்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். நான் இந்த 2 மேட்சஸில் நான் செலக்ட் பண்ண மேட்ச் இங்கிலாந்து மேட்ச் தான். இங்கிலாந்து மேட்ச்சில் மழை வரதுக்கான சான்ஸ் இருந்தாலும் நம்மளோட வின்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுவே பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகள் நீங்கள் ப்ளே பண்ணிங்களானால் அந்த பிச்சோட தன்மை, அந்த பிச்சோட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க பர்டிகுலர்லி பாகிஸ்தான் வந்து இங்கிலாந்து கூட ஒரு சீரிஸ் ஆடினாங்க. ஒரு 5 மேட்சோ 4 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு கேப்பு எந்த ஒரு மேட்சுமே பாகிஸ்தானில் வச்சு டெஸ்ட் போட்டிகள் பெருசாக நடக்கலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீசன்காண்டி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த மேட்சை அவாய்ட் பண்ணிட்டேன், டேரெக்டாக இந்த மேட்ச்க்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ ஓல்டு ட்ராஃபர்டோட பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஹெவி அட்டாக் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சப்போர்ட் இருக்காது. பட் ரெயின் வரக்கூடிய ரீசன்காண்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஓவரால் வந்து பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் வந்து ஃபஸ்ட்டு டேலே பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டே 2, டே 3ல் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சம் ரெயின்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் மேனுக்கு அதிக ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4th and 5th டேயில் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் வந்து பெருசாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இங்கிலாந்து வந்தாங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 400 அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீலங்காவை 2 இன்னிங்ஸுமே ஆட விட்டு ஸோ அவங்கள பார்த்திங்க அப்படின்னா லீடே எடுக்க விடாமல் மேட்சை வின் பண்ண வைக்கிறதுக்கான மேட்சை வந்துட்டு இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இங்கிலாந்து 9 போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 7 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஒரு போட்டி ப்ளே பண்ணி அந்த 1 பார்த்திங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 36 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த 36 விக்கெட்டையுமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க.
ஸ்பின்னர்ஸ் எந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. மொத்தமாக 33 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸில் கிடச்சிருக்கு. ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆஃப் பிரேக் 12, லெக் பிரேக் 10, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 8, சைனா மேனுக்கு 3. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பிரபோத் ஜெயசூர்யா அப்படின்னு சொல்லி குவாலிட்டியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா காண்டி ப்ளே பண்ணுறாரு. பர்சன்டேஜ் வைஸாக வெறும் 7% தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராக வருவார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அட் த சேம் டைம் இங்கிலாந்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷோயிப் பஷீர்னு சொல்லி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து இருக்காரு. ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீம் சைடு டேன் லாரன்ஸு, பென் டக்கெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒல்லி போப், ஜோ ரூட்டு, ஸோ ஹாரி ப்ரூக்கு, ஜேம்ஸ் ஸ்மித்து, கிறிஸ் வோக்ஸு, குஸ் அட்கின்சன், மேட் போட்ஸு, ஸோ மார்க்வுட், லாஸ்ட்டாக ஷோயிப் பஷீர் தான் பிளேயிங் லெவன் இங்கிலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒல்லி போப் தான் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ பென் ஸ்டோக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இன்ஜுரி வேறு ஆச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங் 100 பால் டோர்னமெண்ட்டில். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஒல்லி போப்போட கேப்டன்சியில் இங்கிலாந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் டேன் லாரன்ஸு, பென் டக்கெட் இந்த 2 பேரஸோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டேன் லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆடி இருக்காரு. ஒரு 4 மேட்ச் கிட்ட ஆடி இருக்காரு. 137 ரன் சம்திங் தான் அடிச்சிருக்காரு. ஒரு 50. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஆவரேஜாக 28 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் இவருக்கு போல் பண்ணக்கூடியது கசுன் ரஜிதா, அசிதா பெர்னாண்டோ. இந்த 2 போலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒன் டே ஃபார்மேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கசுன் ரஜிதா நல்லா ஸ்விங் பண்ணுவார். டேன் லாரன்ஸ்லேருந்து நான் வந்து பர்டிகுலர்லி வந்துட்டு ஜாக் ராலிக்கு பதிலாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பென் டக்கெட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான சிவிசி வந்து கொடுத்துக்கலாம். இனிஷியல்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பவுண்டரிஸ் வந்து மேக் பண்ணுவார். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் படி ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க ஒரு பவுலர் அப்படின்னா அது ஒரு கேச்சிங் விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுலருக்கு 16 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு எல்பிடபிள்யூ போல்டு விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 20 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கும் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. நார்மலாக நம்ம T20 கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா 25 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது எல்பிடபிள்யூ போல்டாக இருந்தால் 33 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குறைச்சி வச்சிருக்க ரீசன் காண்டி பேட்ஸ்மேன்ஸு இந்த மாதிரி ரூட் மாதிரியான பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தெரிய வருது. ஸோ ஓவரால் பார்க்கல பென் டக்கெட் ஒரு பெஸ்ட் பிக்கு, போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிவிசி. ஒலி போப்க்கு பெருசாக ஆவரேஜ் இல்லாட்டாலும் வெனியூ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 42 அடிச்சிருக்காரு. ஸோ 250 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 202 சம்திங் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஓவரால் நம்ம பார்க்கல ஒரு டீசெண்டான பிக்கு, கேப்டன்சியும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் த சீரீஸ் எல்லா சீரீஸ்லையுமே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவரோட 50 பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் கேப்டனாக இருக்கிறனால 100 கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒல்லி போப் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜோ ரூட். ஸோ ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்விட்டில் 52 ஆவரேஜ், வென்யூவில் 54 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து லைனப்பில் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்னா ஜோ ரூட் தான். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஸ்மால் லீக்னாலும் சிவிசி, கிராண்ட் லீக்னாலும் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சமோஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாரி ப்ரூக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் ஹாரி ப்ரூக்கோட ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நல்ல நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடிந்தார். அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 50+ ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணுவார். லோ பர்சன்டேஜ் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கில் போகிறீங்க, இப்போ ஒல்லி போப் ஃப்ளாப் ஆவர்னா ஹாரி ப்ரூக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரூக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். கிராண்ட் லீக் டீம்லாம் மேக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரூக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க, மஸ்ட்டாக கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் ஸ்மித். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக டெபு பண்ணார். 3 மேட்ச்சில் 202 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. பட் ஆப்போசிட் டீம் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் குஷால் மெண்டிஸ் இருக்கார், சதிரா சமரவிக்ரமா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் சண்டிமல். ஸோ 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் க்ளவ் அவுட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா சமரவிக்ரமா தான். பட் ஜேம்ஸ் ஸ்மித் ரீசெண்டாக ஒரு டச்சில் இருக்கார். டொமஸ்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி டீமுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் மேட்சே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்திருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக தெரிய வராரு. ஆப்போசிட் டீம் கூட கம்பேர் பண்ணல, நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிறிஸ் வோக்ஸ். ஸோ கிறிஸ் வோக்ஸ்க்கு பிடிச்ச ஒரு டீம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா தான். ஹெட்டுகெட்டில் கிட்டத்தட்ட 10 மேட்ச் ஆடி பார்த்திங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்ச்சில் 40 விக்கெட் எடுத்திருக்காரு. 368 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிறிஸ் வோக்ஸு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ் வோக்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்.
அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங்கும் இவருக்கு கிடைக்கும், 2 இன்னிங்ஸ் பவுலிங் கிடைக்கும், ஓப்பனிங் ஸ்பெல்லும் இவர் தான் பவுல் பண்ண போகிறாரு. இனிஷியலாக க்ளவுடி கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்விங்கும் ஆகும் பால். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விக்கெட், பேட்டிங்கில் ஒரு 50 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணால் கூட ஓரளவுக்கு ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட்டான விசிஆர் கேப்டனுக்கு நீங்கள் கிறிஸ் வோக்ஸ்ட்ட போகலாம். கிராண்ட் லீகுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கியான விசிஆர் கேப்டனுக்கு கிறிஸ் வோக்ஸ்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குஸ் அட்கின்சன் அவருடைய டெபு மேட்ச்லேயே வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் மஸ்ட் பிக்கு, மேத்யூ போர்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கு. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்குட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 2 மேட்ச் ஆடிருக்காரு, டெஸ்ட் மேட்ச்சு மொத்தமாகவே 2 விக்கெட் நான் எடுத்திருக்காரு. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவரோட ஹை பேஸு கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியானதாக இருந்தாலும் மேலோட்டமாக நம்ம பார்க்கல என்ன பேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அது போர்ட்ஸ்ட்ட அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயருக்கு முந்தினே நினைக்கிறேன் சம்திங் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக டெபு பண்ணியிருந்தாரு. குவாலிட்டியான பவுலர், ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த 2 பவுலர்ஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக இங்கிலாந்து சைடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்குன்னு விட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரொட்டேஷனில் போங்க. ஆனால் அந்த 2 பிளேஸோட காம்போ நல்லா இருக்கும் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஷொய்ப் பஷீர் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 விக்கெட்னு சொல்லி மொத்தமாகவே அவர் ஆடினது ஒரு 7லேருந்து 8 டெஸ்ட் போட்டிகள் தான், 27 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லாட்டாலும் இவரோட ஸ்பின் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போனன்ஸ் நிறைய பேர் விக்கெட்ஸ் கொடுக்காங்க. ஸோ அது வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இவர் கூட கம்பேர் பண்ணல ரூட்டு எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுவார் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிக்ஸில் டக்கெட்டு, ஒல்லி போப்பு, ஸோ ஜோ ரூட் அப்படிங்கிற மாதிரி நான் போய்க்கிறேன். ஸோ கிறிஸ் வோக்ஸ் வேணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குஸ் அட்கின்சன், மேத்யூ போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 பிளேயர்ஸும். 7th ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்மித் போனீங்கன்னா டபுள் ஆப்ஷனு, ஹாரி ப்ரோக் போனீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷனு. ஸோ என்னோட ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் ஜேம்ஸ் ஸ்மித் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ரீலங்கா டீம், ஸோ நிறைய சேஞ்சஸோடு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா டீம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா திமோத் கர்ணரத்னே, அடுத்து நிஷாந்த் மதுஷ்கா அப்படின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் வந்து இறங்க போகிறாங்க. ஸோ நிஷாந்த் மதுஷ்கா இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது இன்டர்நேஷ்னலில். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார் வார்ம் அப் மேட்ச்சில். ஸோ குஷால் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமல், தனஞ்சயா டி சில்வா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. சதீரா சமரவிக்ரமா, பிரபோத் ஜெயசூர்யா, கசுன் ரஜிதா, அஷிதா பெர்னாண்டோ, விஸ்வா பெர்னாண்டோ. ஸோ 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெர்னாண்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமல். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமோட பேக் போன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ திமோத் கர்ணரத்னையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருஷம் டெஸ்ட் டீம் ஸ்ரீலங்கா டெஸ்ட் டீமுக்கு கேப்டனாக வந்து இருந்திருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். ஓவரால் நம்ம பார்க்கல இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 11 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணிடலாம் இந்த பிளேஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட்டு திமோத் கர்ணரத்னே ஹெட்டில் பெருசாக ஆவரேஜில் 27 அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. வென்யூஸில் பெருசாக ப்ளே பண்ணது கிடையாது. பட் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் திமோத் கர்ணரத்னே உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேஸ் கூட கம்பேர் பண்ணல இவர் ஒரு நல்ல பிக்காக தெரிய வராது. நெக்ஸ்ட்டு நிஷாந்த் மதுஷ்கா. ஸோ டெபு தான் பண்ணுறாரு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச் ஆடி 800க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 42 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில். பட் இங்கிலாந்து கண்டிஷனில் போர்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக, வுட்டுக்கு அகேன்ஸ்டாக, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஸ் அட்கின்சன்லாம் இனிஷியலாக நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ ரேராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன். ஸோ குஷால் மெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேம் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 தெரிஞ்ச நேம் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணாதீங்க. இவர் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸே பெருசாக கொடுக்கல. ஒரு 4-5 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரே 50 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 22 அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. விக்கெட் கீப்பிங்கும் இவர் பண்ணலை. சதீரா சமரவிக்ரமா தான் க்ளவ் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல டபுள் அட்வான்டேஜும் கிடையாது. குஷால் மெண்டிஸ் வந்து T20 1 டேஸ்க்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். பட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு சமரவிக்ரமா தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு.
நீங்கள் சமர விக்ரமாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இனிஷியலாக பால் நல்லா ஸ்விங் ஆகையில் இந்த டாப் ஆர்டர்ஸை கலட்டுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இங்கிலாந்து பவுலர்ஸ். மிடில் பார்த்தீங்க அப்படின்னா பால் கொஞ்சம் ரஃபாக ட்ரையாக கொஞ்சம் வெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரெயின் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கல மிடில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு வந்து சாதகமாக இருக்கும். அந்த கண்டிஷனும் சாதகமாக இருக்க ரீசன் காட்டி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சமர விக்ரமா உங்களுக்கு பெஸ்ட் பிக்கு. குஷால் மெண்டிஸ் கூட கம்பேர் பண்ணல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தினேஷ் சண்டிமல், ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸில் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் தான். ஒரு விசி அளவுக்கு கொடுக்கணும்னா கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். 46 ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் நல்லா ஆடி இருக்காரு. போத் இன்னிங்ஸும் ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து உங்கள் டீமில் இருக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கிலாந்து சைடு நீங்கள் ஜோ ரூட்டுக்கு ஒரு கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா சைடு மேத்யூஸ்க்கு ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் தினேஷ் சண்டிமல். ஸோ சண்டிமல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஒரு 10 to 12 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு டெஸ்ட் டீமில் தான் இருந்தார். லங்கா பிரீமியர் லீக்கில் கொஞ்சம் பேட்டை விட போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் T20 டீமில் இடம் கிடச்சிது லாஸ்ட் இயர். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேர் பிக்காக நீங்கள் மிடில் ஆர்டரில் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஏன்னா இந்த 2 பிளேயர்ஸுமே ரைட் ஹேண்டர்ஸ். நீங்கள் ஸ்ரீலங்கா டீமை நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒருத்தர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. பட் ஆப்போசிட் டீமான இங்கிலாந்தில் லெக் ஸ்பின்னரோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ யாருமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்கிட்டே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மஸ்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் தனஞ்சா டி சில்வாக்கு கேப்டன்சி கொடுத்துருவாங்க ப்ரோ, நம்ம மஸ்ட்டாக பிக் பண்ணி சிவிசி கொடுக்கலாமானா ரிஸ்க்கு. ஸ்மால் லீக்னா நீங்கள் ஒரு அசப் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் லீக் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனஞ்சா டி சில்வாவா பிரபோ ஜெயசூர்யாவானா நான் ஜெயசூர்யாவை பிக் பண்ணிக்கிறேன். அவரை பற்றி நான் கீழே டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தனஞ்சா டி சில்வாக்கு அப்புறம் சதிரா சமரவிக்ரமா. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெருசான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டாலும் ஒன் டே கிரிக்கெட் இவர் ஆடக்கூடிய விதத்தை நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ ஒன் டே கிரிக்கெட்லேயே அவர் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மைண்ட் செட்டெல்லாம் ஆடுவார். ரன் பால் தான் ஆடுவார். 100 ரன் அடித்தா 100 பால் பிடிச்சிருவார். ஸோ ஓரளவுக்கு நம்ம பார்க்கல டபுள் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சேஃபான பிக் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் உங்களுக்கு சமரவிக்ரமா அந்த மேட்ச்க்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக்னாலும் சரி ஸ்மால் லீக்னாலும் சரி மஸ்ட் பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரபோ ஜெயசூர்யா பொறுத்த வரைக்கும் 6% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். மொத்தமாக வந்து இவர் 10 டெஸ்ட் போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆவரேஜாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இனிஷியலாக டெபு பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது இவர் அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. மொத்தமாக 71 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்திருக்காரு. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அடுத்து இந்தியா அந்த டீம்ஸ்குள்ளே இருந்தாலும், அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்தாலும் இங்கிலாந்துக்குள்ளே வந்து இவர் ப்ளே பண்ண ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவரோட எபிலிட்டி எல்லா பக்கம் விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. அட் த சேம் டைம் இங்கிலாந்தோட லைனப்பில் பென் ஸ்டோக்ஸ் மிடில் ஆர்டரில் கிடையாது. ஹாரி ப்ரூக்கு, ஜேம்ஸ் ஸ்மித்து, ஜோ ரூட்டு இந்த மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க ஒல்லி போப் வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல இவர்கிட்ட இருந்து நான் ஒரு 4 விக்கெட் வந்து ஒரு இன்னிங்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு 6 விக்கெட் எடுப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓவரால் நம்ம பார்க்கல கிராண்ட் லீக் ரிஸ்கான சிவிசி ஜெயசூர்யா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கசுன் ரஜிதா, அஷிதா பெர்னாண்டோ, விஸ்வா பெர்னாண்டோ இந்த 3 பிளேயர்ஸில் நான் சிம்பிளாக சொல்கிறேன். அஷிதா பெர்னாண்டோ மட்டுமே உங்களுக்கு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது நான் சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டாக பேட்டை விடுவார். பவுலிங்கில் இவரோட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் நல்லா ஸ்விங் ஆகும், நல்ல மூவ்மெண்ட் ஆகும். இனிஷியலாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு வந்துட்டு எபிலிட்டி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நிறைய போல் பண்ணுவார். ஸோ அஷிதா பெர்னாண்டோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் ஸ்ரீலங்கா சைடு ஒரு நம்பிக்கையான பவுலர் வேணும் அப்படின்னா அஷிதா பெர்னாண்டோ போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கசுன் ரஜிதா செகண்டரி ஆப்ஷன் வைங்க. விஸ்வா ரிஸ்கி தான். லெஃப்ட் ஆம் பேஸ் போலர் பெருசாக பிச்சு சப்போர்ட் பண்ணல. ஸோ பிளேயும் பண்ணல. லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் பேஸ் போலர்ஸ் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணல. ஸோ ரொட்டேஷனில் போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஷிதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்கா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா திமோத் கர்னர் எடுத்துனே, ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சண்டிமல், சமர விக்ரமா, பிரபோ ஜெயசூர்யா, அஷிதா பெர்னாண்டோன்னு சொல்லி இந்த 6 பிளேயர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் தான் வேணும், எனக்கு குஷால் மெண்டிஸ் தான் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய்க்கலாம். இல்லை டபுள் ஆப்ஷன் பிளேயர் வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு தனஞ்சா டி சில்வாட்ட பிக் பண்ணுறது. ஒரு 20 ரன் அடிக்கார் ஒரு இன்னிங்ஸ்க்கு, 2 இன்னிங்ஸ் சேர்த்து 40 ரன்னு, ஒரு 2லேருந்து 3 விக்கெட் எடுக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வரலாம். இவர் தான் கேப்டன், இவரும் போலிங் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமோட ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக தெரிய வராது. இந்த 7 பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸாக இருக்காங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில்
அதிகமாக ஒல்லி போப்பு, ஜோ ரூட், கிறிஸ் வோக்ஸ் இந்த 3 பிளேயர்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட் வந்து ஒரு கேப்டன், கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒரு வைஸ் கேப்டன். நீங்கள் ஸ்மால் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் குஸ் அட்கின்சன், ஆஞ்சலோ மேத்யூஸ், ப்ரூக்கு, டக்கெட்டு, தனஞ்சா டி சில்வான்னு சொல்லி ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் bowling சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். க்ளவுடி கண்டிஷன், ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் பேட் பண்ணையில் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்காங்க. ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் செஞ்சுரி அளவுக்கு அடித்தார் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பென் டக்கெட்டுமே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிவிசி, கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக தனஞ்சா டி சில்வா டபுள் ஆப்ஷன் பிளேயரு, டீமோட கேப்டன். மேலே சொன்ன மாதிரி தான் ஒரு 40 ரன் 2-3 விக்கெட் எடுக்கார் அப்படின்னாலுமே ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக்கு ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராது. தனஞ்சா டி சில்வா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான ஓரளவுக்கு ரிஸ்க்கான சிவிசியாக தெரிய வராது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமு. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் டக்கெட் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சமர விக்ரமா பேட்டிங் ஸ்லாட்டில் இருக்கார், டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஒலி போப்பு, ஹாரி ப்ரூக் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆஞ்சலோ மேத்யூஸ், கிறிஸ் வோக்ஸ், தனஞ்சா டி சில்வா, ஜோ ரூட் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸும். பவுலர்ஸில் பிரபோத் ஜெயசூர்யா, மேட்டி போட்ஸ், குஸ் அட்கின்சன் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக ஜோ ரூட், வைஸ் கேப்டன் சேஃபாக கிறிஸ் வோக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாலும் நாம் எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரபோத் ஜெயசூர்யா, 2வது சமர விக்ரமா, ஸோ 3வது தனஞ்சா டி சில்வா, 4வது ஹாரி ப்ரூக்கு, ஸோ 5வது மேத்தி போட்ஸ். ஸோ இந்த 5 ரிஸ்க்கு நம்ம எடுத்திருக்க ரீசன்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். இப்போ T20யில் 1 or 2 பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ண மாட்டாங்க இந்த ஓவர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அடி வாங்கிட்டா ஓவர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலர்ஸ்க்குமே போலிங் வாய்ப்பு கிடைக்கும். எல்லா பேட்ஸ்மேன்ஸ்லேருந்து ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அதிக வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த 5 பிளேயர்ஸ்லேருந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் 4 பிளேயர்ஸ் மினிமமாக ட்ரீம் டீமில் இந்த மேட்ச்சுக்கு வருவாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபைனல் டீம்ஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.